வணக்கம். இது அரேஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். ஆர்கே நகர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கவனத்தையும் தாண்டி இந்திய அளவில் தேசிய அரசியலிலும் இந்த இடைத்தேர்தல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனெனில் சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு மேல்முறையீட்டு மனுவில் விடுதலை செய்யப்பட்டு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அஇஅதிமுகவினுடைய தலைமை கழகம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை மிக உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் மிக நேர்மையாக நடைபெறும் என்ற உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் தரும் என்று சொன்னால் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஏன் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும்? இந்த கேள்வி ஒருபுறம் இருக்க, மறுபுறம் டிராஃபிக் ராமசாமி, சமூக ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமி செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறார். அவர் தன்னை பொது வேட்பாளராக அங்கீகரிக்க வேண்டும் அனைத்து கட்சிகளும் என்று கோரி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களையும் சந்தித்து தன்னுடைய ஆதரவை கோரியிருக்கிறார். இந்த தளத்திலேயே நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோட அரங்கில் தற்போது 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விவாதத்திற்குள் நகரலாம். திரு முத்துக்குமார், அரசியல் விமர்சகர், நம்முடைய இணைகிறார். வணக்கம். திருமதி வசந்தி ஸ்டான்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். வணக்கம். திரு ஷேக் தாவூத், தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பில், அவரும் நம்முடைய இணைகிறார். வணக்கம். நம்ம இந்த விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்பாக மரியாதைக்குரிய நம்முடைய ஷேக் தாவூத் அவர்களுடைய தாயார் கடந்த 2 தினங்களுக்கு முன் காலமானார். உள்ளபடியே கேள்வி நேரத்தின் சார்பாகவும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் குடும்பத்தாருக்கு. நல்லது, நாம் விவாதத்திற்குள் செல்லலாம். அடிப்படையில் வசந்தி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய, நான் சட்டப்பேரவையில் இல்லாவிட்டாலும் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் அஇஅதிமுகவை எதிர்த்து போட்டியிட தயங்குகிறதா அல்லது அச்சப்படுகிறதா? இந்த கேள்விகளை ஏற்கனவே பதில் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் அதிமுகவை பொறுத்தளவில் மிக முக்கியமான தேர்தல். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போதும் அவர் முதல்வராக பதவியேற்று கொண்டிருக்கிறார். அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்தை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவசரமாக ஞாயிற்றுக்கிழமையிலே ராஜினாமா செய்து அப்போதே கெசட் நோட்டிஃபிகேஷனும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி தொடங்கி எல்லாமே ஒரு வினோதங்களாக உடனடியாக ஸ்ரீரங்கம் தொகுதி காலியாக இருக்கின்ற போது அதை காலியாக இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கே எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்ட தேர்தல் ஆணையம் இத்தனை அவசரமாக தேர்தலை அவசர கோலத்தில் அள்ளித்தழித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு முறையான லெவல் பிளே, எங்களுக்கு அதற்கு தயார் செய்து கொள்வதற்கு உண்டான நேரத்தையே வழங்கப்படவில்லை. ஆளுகின்ற கட்சிக்கு முதல்வராக வேண்டிய, அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கும் மேலாக அவர்களுடைய சொந்த தொகுதி. அதனாலே அவர்களுக்கு அங்கே ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் அரசியல் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் அங்கே இறக்கி அவர்கள் வேலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தளவிலே எல்லாரும் அதை குறித்து தயங்குவதற்குண்டான காரணங்கள் இருக்கிறது. இவ்வளவு அவசரமாக இவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படும் போது அந்த தேர்தல் எப்படி நடைபெறும்? இதற்கு சற்று முன்பு நடந்து முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படி தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டது? அதற்கு மேலே காவல்துறையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் எப்படி செயல்பட்டது? நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த புகார்களுக்கெல்லாம் எப்படி நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பதெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்ற போது அது ஒரு பக்கம். அதற்கும் மேலே சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக வரவிருப்பதற்கு ஓராண்டு காலம் இருக்கின்ற போது கட்சியினுடைய சக்தியையும் பலத்தையும் இதில் விரைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றும் எந்த ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை என்கிற இந்த காரணங்களை சொல்லிதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இதுல பயப்படுறதுக்கு, ஸ்ரீரங்கம் தொகுதியில எல்லா இடைத்தேர்தலிலையும் சந்திச்சிருக்கக்கூடிய திமுக இந்த ஸ்ரீரங்கம் தேர்தல் முதற்கொண்டு அப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி அடுத்த சுற்றுகளில் விரிவாக விவாதிக்கலாம். அந்த அரசியல் நகர்வுகளுக்குள் என்ன காரணிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத குறித்து திமுக மட்டும் புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிறதை தாண்டி இன்றைக்கு பாமக புறக்கணிக்கிறது, எல்லா கட்சி புறக்கணிப்பது அப்படிங்கிறது அவங்க சொன்ன மாதிரி ஓராண்டிற்குள் பொது தேர்தல் வர இருக்கிறது. அதை ஒரு காரணம் காட்டி அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லது அஇஅதிமுக சொல்வது போல எதிர்க்கவே முடியாத சக்தியாக அதிமுக இருக்கிறது என்ற வாதத்தை தான் நீங்களும் வழிமொழிய போகிறீர்களா? அதாவது இது மக்களுக்காக ஜனநாயக கடமை.
இப்போ எல்லா கட்சிகளுமே அது சிறிய கட்சி பெரிய கட்சி எல்லாம் தாண்டி அந்தந்த கட்சிகளுக்குள்ள உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கும். இப்போ இந்த வாக்காளர்களை இந்த கட்சிகள் மதிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சரி, இந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? இவர்களுக்கு பயம் இல்லை, இவங்க அடுத்து ஒரு வருஷத்துல அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது, அதனால நம்ம விரயம்படுத்த வேணாம், கொல்ல வேணாம் அப்படிங்கிற இதெல்லாம் அருமை சகோதரி சொன்னதை போல, அது அவர்களுடைய தலைவர் சொன்னதை போல, அது அப்படி இருந்தாலும் இந்த கட்சிகள் திமுகவாக இருந்தாலும் சரி, அது பாமகவாக இருந்தாலும் சரி, விஜயகாந்துடைய கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும், இவர்களுடைய கட்சிக்கென்று அங்கே ஓட்டு இருக்கும்ல, அங்கே ஓட்டு போடக்கூடிய இவர்களுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, இவங்களை ஏமாத்துகின்றதை பத்தி இவங்க சிந்திக்கலையா? இப்ப இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? இவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இப்ப வாக்களிப்பார்கள். அப்ப இதுக்கப்புறம் இவர்கள் அந்த ரெண்டு விதமான அடிப்படையில் நீங்க அப்படி அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் கூட, நான் ஸ்ரீரங்கம் தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்ட அதே ஆனந்தன் மீண்டும் திமுகவின் சார்பாக போட்டியிட்டார். மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவர் அதற்கு முந்தைய தேர்தலில் வாங்கிய வாக்குகளுக்கும் அதன் பிறகு இந்த இடத்தில் வாங்கிய வாக்குகளுக்கும் பெரிய எந்த வித்தியாசமும் இல்லாத திமுகவிற்கான திரும்பவும் நின்றுக்காரு. அதே மாதிரி இப்ப நீங்க நின்றாதானே உங்க வாக்கு நீங்க தக்க வைக்க முடியும். அதுதான் நீங்க இதை இப்போ ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். நிக்கவே இல்லை என்பது அதிமுகவிற்கு பலம் என்பதை தாண்டி, நீங்க எப்படியாவது வாங்க, நீங்க நில்லுங்க என்று சொல்வதின் நோக்கம் என்பது இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள், அடுத்த ஓராண்டிற்குள் பொது தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடைத்தேர்தலில் அரசு அவர்களுடைய குற்றச்சாட்டுகள், எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நான் சொல்றேன், அரசு தன்னுடைய இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி முழு வீச்சோடு செயல்பட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை மிகப்பெரிய இமாலய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதன் மூலமாக அதிமுகவை சுற்றி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்கு நாங்கள் ஏன் இடம் கொடுக்க வேண்டும் கேட்கிறாங்க. இல்ல, நீங்க நிக்கலே என்ன என்றாலும் அதான் நடக்க போகுது. இப்ப நீங்க நின்றாலும் அதான் நடக்க போகுது, நிக்கல என்றாலும் அது. இப்ப நின்றாலாவது உங்களுக்கு நீங்க வாக்க பிரிச்சிருப்பீங்க, இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல தான் இவங்க ஜெயிச்சாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க யாரை இது போட்டிடுவீங்க? அப்படியே நீங்க நிக்கல என்றாலும் இப்ப யாராவது ஒரு 2 பேர் நிக்கத்தான் போறாங்க. சுயேட்சையாக நிக்க போறவங்க நிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிராபிக் ராமசாமி நிக்கிறேங்கிறாரு, இப்படி 4 பேர் 5 பேர் நிக்கத்தான் போறாங்க. அப்படி எல்லாம் நிக்கும் போது இந்த வாக்குகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்சு மாபெரும் வெற்றியை தானே நீங்க கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க எல்லாருமே சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவிதான் வரணுங்கிறதுக்கு தான் நீங்க பாடுபட்டு கடந்த காலங்களில் எல்லா கட்சியும் அவரைத்தான் இப்ப முழு வேட்பாளராக தமிழக மக்களை கடந்த காலங்களில் எல்லா அரசியல் கட்சிகளுமே, பல்வேறு அரசியல் கட்சிகளும் இடைத்தேர்தலை புறக்கணித்து அடிப்படையில் உங்களுடைய இதுவரைக்கும் இல்லாம வேற. இப்ப வந்து தேர்தல்ல வந்து எந்த கட்சிக்கு எதுக்கும் வந்து என்ன இருக்கக்கூடிய வேட்பாளர்களே நிறைய பேர் இருந்தா கூட எனக்கு வாக்களிக்கிறதுக்கு வந்து யாருக்கு வாக்களிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது வாக்காளர்கள் ஏன் வந்து ஜனநாயக கடமை அதிமுக ஆதரிக்கக்கூடியவர்களே நோட்டாவை ஆதரிக்க கூடாது. நீங்க அதை பாருங்க, இந்த இதுல நம்ம பாப்போம்ல, சகோதரி நம்ம அடுத்த சுற்றுகளில் விவாதிக்கலாம். திரு முத்துக்குமார், அடிப்படையில் உங்களுடைய இடைத்தேர்தல் என்பது அடிப்படையில் வந்து ஒரு மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடைவோட்டு பார்க்கும் இடைத்தேர்தல் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆட்சியாளர்களுடைய நிர்வாகத்திறமை எப்படி இருக்கு, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மதிப்பீடா வந்து மக்களுக்கு ஜனநாயகம் கொடுத்த வாய்ப்பு தான் இடைத்தேர்தல். இதுதான் வந்து 50களிலிருந்து 90 வரைகளுக்கும் இருந்த நிலைமை. அதனால தான் வந்து 1953 காமராஜரும் ஜெயிக்க முடிஞ்சது, 1964 வந்து திமுக திருவண்ணாமலையில் ஜெயிக்க முடிஞ்சது. அதுதான் வந்து காமராஜர் அண்ணா காலத்திலையும் சரி, எம்ஜிஆர் கருணாநிதி காலத்திலையும் வந்து இந்த நிலைமை வந்து தொடர்ச்சியாக நீடிச்சது. அதுதான் வந்து ஆட்சியாளர்களுக்கு வாக்காளர்கள் அதிக்கக்கூடிய ஒரு மதிப்பீடாக தான் வந்து இடைத்தேர்தல்கள் இருந்துச்சு. ஆனால் 90களுக்கு பிறகு இந்த நிலைமை வந்து அடியோடு மாறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறத வந்து ஆளுங்கட்சியாக வரக்கூடிய கட்சியானது தங்களுக்கான ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ, தங்களுடைய கௌரவ பிரச்சனையா அதை வந்து கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து 90களுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆளுங்கட்சியே வந்து அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா வந்து அதை இது பண்ணாங்க. அதனுடைய நீட்சி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ஆர்கே நகர் வரைக்கும் வந்திருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
அந்த கௌரவ பிரச்சனைன்னு அவங்க அதை பார்க்குறாங்க இல்லையா, அதனால தான் இப்போ கௌரவத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எதிர்க்கட்சிக்கு இருக்கிறப்ப தேர்தலில் போட்டிடுவாங்க. கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதிலிருந்து புறக்கணிக்கிறது அல்லது தேர்தலில் போட்டியிடாமல் விலகிறது. அதிமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும். இதுல இந்த கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுவதற்கான காரணி அப்படிங்கிறது தான் பிரதானமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றபடி அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளுக்கான கௌரவத்திற்கு இழுக்கை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறத வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது ஆளும் கட்சிக்கு ஆதரவான மனநிலையும் எங்களுடைய ஆட்சியின் சாதனைகளும் எதிர்க்கட்சிகளை வீழ்த்துங்கிற ஆளுங்கட்சியினுடைய வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, இந்த விஷயத்தில் வந்து தேர்தலுக்கு இடத்துக்கு இடம் இது மாறும். ஏன்னா வந்து திருவரங்கத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை வேற, ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய நிலைமை வேற. அங்கே வந்து அதிமுகவினுடைய ஒரு சாதாரண வேட்பாளர் அங்கே நிற்கிறாரு. ஆனால் ஆர்கே நகரில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, முதலமைச்சரே வேட்பாளராக இருக்கும்போது அதற்கான சூழ்நிலையே வேற. அதனால் எப்போதுமே வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கான வாக்குறுதி வந்து அதிக அளவில் விழும். அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தவிரவும் திமுக வந்து இந்த தேர்தலில் போட்டியிடறதுனால அது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து ஏற்கனவே வந்து திருவரங்கத்தை நிரூபிச்சிட்டாங்க. 25% வாக்கு வங்கிங்கிறத வந்து அவங்க கடுமையான போட்டிகளுக்கு இடையில நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து வலிந்து திணிக்கப்பட்ட தேர்தல் அப்படிங்கிறப்போ திமுக வந்து போட்டியிடாதற்கான அவங்களுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா அந்த உரிமை ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் இருக்கிறது. ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறதே தேர்தல் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு எதை வைத்து, இப்போ நீங்கள் வழக்குகளை வைத்து இன்னமும் கூட உங்களுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா மேடைகளிலும் இந்த வழக்கை வைத்தும் அதனுடைய மீதான விமர்சனங்களை வைத்து இந்த 4 ஆண்டுகால ஆட்சியின் மீதான விமர்சனங்களை வைத்து தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கின்றார். இது உண்மை, உள்ளபடியே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டின்படி அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு பணம் வாரி இழைக்கப்பட்டு எல்லாமே கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த தோல்விக்கான விகிதம் வித்தியாசத்தைங்கிறத கணிசமான அளவை மிக கணிசமான அளவாக குறைத்திருக்க முடியும். அதிமுகவே வெற்றி பெறுகிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட திமுகவிற்கும் அதிமுகவிற்கான வித்தியாசங்கிறது மிக சொற்பமான அளவாகத்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில். அது இருந்தால் கூட அதை காரணமாக வைத்து பொதுத் தேர்தலை நீங்கள் பலத்தோடு சந்திக்கலாம் தானே? இல்ல, உங்க கேள்வி புரியல. இது நீங்க வந்து நாங்க போட்டிட்டு இருந்தோம்னா எங்களோட பலம் என்னன்னு தெரியும். நீங்க இந்த 4 ஆண்டுகால ஆட்சி மிக மோசமான ஆட்சி அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது. எந்த மக்கள் நலத்திட்ட எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ ஒரு மோசமான ஆட்சிக்கு மக்கள் வந்து எப்படி வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பணத்தை குடிக்கிறார்கள், அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தி. ஓகே, அதெல்லாம் ஏத்துக்கிட்டா கூட, உங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை 4 ஆண்டுகளில் மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வாக்களித்தாலும் வெற்றி தோல்விக்கான விகிதம் மிக குறைவாகத்தானே இருக்கணுங்கிற. அதனால அதை போட்டிட்டு நிரூபிக்கலாமே, மக்களின் மனநிலையை நீங்கள் நிரூபிக்கலாமே, பிரதிபலிக்கலாமே. அதே கேள்விக்கே வரீங்க. முதல்ல தான் நான் தெளிவா தலைவர் கலைஞரோட அத்தனை கருத்துக்களையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறேங்க. திருப்பி நீங்க அதே ஒரு நிமிஷம் இருங்க. எங்களுடைய கட்சியினுடைய அத்தனை பலத்தையும் அத்தனை நேரத்தையும் அத்தனையும் ஒரு மாத காலத்துக்கு தேவையில்லாமல் இன்னும் சட்டம் இந்த ஒரு இடத்துல வெல்வதாலே தோல்வி அடைய போவதாலே ஆட்சியிலே எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. சரியா? ஓராண்டு காலத்துக்குள் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது முதல்ல தேர்தல் நடத்த போகின்ற முறை, தேர்தல் ஆணையத்தினுடைய இத்தனை அவசரமாக அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற முறை, இதற்கும் மேலாக வந்து இந்த காவல்துறையை அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டு நடத்துகின்ற போது இந்த தேர்தலிலே எந்த விதமான நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை ஒரு கேள்வி சொல்லுங்க. நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை பெறுவதால் பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடாது என்று சொல்லக்கூடிய வாதம் இந்த தேர்தலுக்கு பொருந்தாது என்று நினைக்கிறீங்க. போட்டியிடுபவர் முதலமைச்சர், அவர் ஒருவேளை அவர் தோல்வியை தழுவினால் அவர் முதலமைச்சராக நீடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் இது மற்ற இடைத்தேர்தலை போலவே நீங்கள் அணுகுவது என்பது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? இல்லை, நீங்கள் இந்த கேள்வி இதில் வந்து நிற்கிறது யாரு, அவங்கள பார்த்து நீங்கள் ஜெயலலிதா அம்மா யார் நிற்கிறாங்கிறதுக்காக பயப்படுறதோ அதற்காக தயங்குவதோ திமுகவுக்கு காரணம் இல்லை. இந்த தொகுதி வந்து வென்றெடுக்கப்படாத தொகுதி இல்லை. நம்பர் 1 ஆர்கே நகர தொகுதி 2 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தால 2 முறை காங்கிரஸால வென்றெடுக்கப்பட்ட தொகுதி. 1977 9 தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. 5 முறை அதிமுக வென்றிருக்கிறது, 2 முறை காங்கிரஸ், 2 முறை வந்து திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் வென்றெடுத்திருக்கிறார். இது வந்து வென்றெடுக்கப்படாத தொகுதி அல்ல திமுகவால். அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வென்றெடுக்கப்படாத தலைவியும் அல்ல. யானையின் காலிலே புகுந்த எறும்பு என்று சொல்லி அண்ணன் சுகவனத்தை
நம்ம ஏற்கனவே பர்கூர் தொகுதியிலே வர்ணிக்கப்பட்ட தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே அப்பையும் சிட்டிங் முதலமைச்சராக இருந்தவர் இத்தனைக்கு சொல்ல போனா அதுக்கு முந்தின தேர்தலில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்படி இருக்கும்போது கூட அவரை வந்து வென்றெடுத்திருக்கிறோம். அதனால இவங்களை வந்து வென்றெடுக்கிறதுக்கு வந்து ஒரு பயந்தோ ஒரு தயக்கமோ இதுல போய் கட்சியினுடைய ஒட்டுமொத்த இதையும் கவனத்தை இதுல போய் செலுத்தி விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த தேர்தலை நோக்கி நாம் வந்து நடை போட வேண்டும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் அவர்கள் போய் மக்களை சந்தித்து இத பாருங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, முதல்வர் ஆயிட்டாங்க, இன்னைக்கு தன் மேல வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி மக்களை வந்து பார்க்க வராங்க. ஆனால் இதற்கு பின்னாலே இத்தனை சந்தேகங்களோடு தான் இது வந்து ஒரு முறையும் இது வந்து தன் மேல வந்து வலிந்து சுமத்தப்பட்ட ஒரு வழக்குன்னு சொல்லிக்கிறாரே தவிர இவ்வளவு பட்டவர்த்தனமாக இத்தனை பேரும் சொல்லுகின்ற போது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத மக்கள் நீதி கிடைக்கல, நீதி கிடைக்கல. அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசலாம். நம்மோடு இன்றைக்கு தன்னை பொது வேட்பாளராக அங்கீகரிக்க வேண்டும் என்ற குரலோடு போட்டியிடுவதற்கு ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு டிராபிக் ராமசாமி நம்மோடு இணைய இருக்கிறார். இடைவேளைக்கு பிறகு அவரோடும் இணைந்து தொடரலாம். பொது வேட்பாளருக்கான தேவை இந்த தேர்தலில் இருக்கிறதா, அவரை அனைத்து கட்சிகளும் ஆதரிப்பார்களா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் மிகுந்த அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தேசிய அரசியலிலும் இது மிகப்பெரிய பார்வையை தமிழகத்தை நோக்கி ஆர்கே நகர் தொகுதியை நோக்கி இழுத்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் சமூக ஆர்வலர் திரு டிராபிக் ராமசாமி செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிடுவதற்காக தன்னுடைய முடிவை அறிவித்திருக்கிறார். அதற்கான ஆதரவையும் அத்துணை கட்சி தலைவர்களையும் சந்தித்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவரும் நம்மோடு இணைகிறார். அவரோடு இணைந்து விவாதத்தை தொடரலாம். வணக்கம் ஐயா. இப்போ ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிறதை தாண்டி நிறைய வழக்குகளை தொடர்ந்துருக்கிறீங்க, சட்டத்தின் ரீதியிலான நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருப்பதை அப்படிங்கிறத தாண்டி தேர்தலில் போட்டியிடுவது அப்படிங்கிறது கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஸ்ரீரங்கத்தில் ஏற்கனவே போட்டிட்டீங்க. இப்போ இங்கேயும் போட்டியிடுவதற்கான தேவையும் அவசியமும் என்னவாக உணர்கிறீர்கள்? ஏன்னா பிரதான எதிர்க்கட்சிகளே தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டியிடுகிறீர்கள்? பிரதான அரசியல் கட்சிகள் தேர்தலில் வந்து புறக்கணிச்சது காரணம் நிறையா இருக்குது. ஏன்னா இது சட்டவிரோதமான இடைத்தேர்தல், சரி, எலெக்ஷன் கமிஷன் மேலே, புரியுதுங்களா? அதனால் அதை தான் புறக்கணிக்கிறாங்க, நியாயமானது தான். சரி, அதே நேரத்தில் இது 5வது தேர்தல் எனக்கு 2 பார்லிமெண்ட் 4 அசம்பிளி இருந்திருக்கேன். அதாவது 2008 நான் ஆரம்பித்தேன். அதாவது நல்லவர்கள்லாம் சாக்கடைன்னு ஒதுங்கிறதுனால தான் இந்த கொள்ளை கூட்டங்கள் வெளியே வந்துடுச்சுன்றத என்னுடைய குதிய அதோட முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நீ சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு உண்மையிலேயே. அதாவது 18 வருஷமாக தொடர்ந்து வர வழக்கில் பணமா நீதியா என்ற ஒரு கேள்வி எழுந்து தலைமை நீதியிடமே நீ துட்டு வாங்கி விட்டுடான்னு சொல்கிற போது அவரே வாய்மூட்டு இருந்தார். இன்றைக்கி அது நிலைமை வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஆகையினால மக்கள் மத்தியில் இதை கொண்டு போகணும். லஞ்ச ஊழல் ஆட்சி பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் கை கோத்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு இன்னைக்கு பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் மக்கள் மிக பெருவாரியான வாக்குகளோட வித்தியாசத்தில் ஒருவேளை செல்வி ஜெயலலிதா அவர்களை வெற்றி பெற வைத்தால் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம். நீங்கள் சொன்ன மாதிரி சாக்கடை என்று ஒதுங்கவில்லை, நான் போட்டியிடுகிறேன், மக்கள் என்ன ஆதரிக்கணும்னா உங்களை ஆதரித்திருக்க வேண்டும் தானே? முந்தைய தேர்தல்களிலும் சரி ஆதரிக்கணும். மக்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்களே. இப்போ மக்களே கரெக்டாக வழக்கு நடந்துட்டு அதாவது பேச வரல. இல்லை ரைட், என்னுடைய பணநாயகம் தான் வேலை செய்ய நல்லா தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு எந்த பாராளுமன்ற தேர்தலும் மறுபடியும் நடக்க போகுது. இல்ல அதன் பிறகு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கை அதுதான் கேக்குறேன். மக்களே கரெக்ட்னு தானே சொல்றீங்க, மக்களே கரெக்ட் ஆயிட்டாங்க. அது தாண்டி இன்னைக்கு சொல்றேன் மக்களை வந்து பயமுறுத்தி கேட்டாக வச்சிருக்காங்க. ஓகே சரி, அதுக்கு ஸ்ரீரங்கத்துல உதாரணம் சொல்லி 12,000 ரூபாய் திருப்பி அமைச்சிருக்கான் ஒரு ஆள். புரியுதுங்களா? அவனை போய் மிரட்டிருக்காங்க வீட்டுல, அதிமுக சொல்லாதேன்னு. நான் இப்படி எடுத்துக்கிறேன். வெற்றி தோல்வி நிலைமை வந்துடுச்சு இன்னைக்கு. இந்த வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் லஞ்ச ஊழல் ஆட்சி நிச்சயம் அமையத்துக்கு அடிக்கல். வெற்றி தோல்வியை தாண்டி ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தி மக்கள் மன்றத்தில் நீங்கள் நம்புகின்ற கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கிறது. அதே வாதத்தில்
இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்காங்க திமுக ஓட்டு கேட்குன்னு. அவங்களும் ஓட்டு இருக்குது. ஒரு கட்சின்னா தொண்டர்களை போய் நேரில் பார்க்க முடியாது. தலைவர் சொன்னா கேட்குறாங்க. அதுதான் ஜெயலலிதா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அடுத்த சுற்றுக்குள்ள வர நிச்சயமா அதுல வேறு சில கேள்விகளோடு நான் அடுத்த சுற்றுக்குள்ள வரேன். திருப்பி மீண்டும் வருகிறேன். திருச்சி எல்லா எதிர்க்கட்சிகளும் யாரோ ஒருத்தர் புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் நான் எங்களை கண்டு அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருமே வர தயாரா இல்லை, களத்திற்கு வர தயாராகவில்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தானே அதை காட்டுவதாகத்தானே எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடைத்தேர்தல்களை அரசு தன்னுடைய அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற அவர்களுடைய வாதத்தை எப்படி உங்களால் மறுக்க முடியும்? அதாவது கருணாநிதி என்ன சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியல, நீதிமன்றத்தை நம்ம இப்போ டிராஃபிக் ராமசாமி அதான் சொல்றாரு, நீதிமன்றத்தையும் நம்ப முடியல. இது இப்போ இவங்க சட்டத்தையும் மதிக்கல, ஜனநாயகத்தையும் மதிக்கல. எல்லா காலங்களிலும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக அவங்க இருக்காங்க. அதே மாதிரி சட்டமன்றம், அதாவது நீதிமன்றம் அவரை விடுவிச்சிருக்கு. அவர் சொல்றாரு அது நீதிமன்றம் பணத்தை வாங்கிடுச்சு, அதை வாங்கிடுச்சு, இதை வாங்கிடுச்சு. அவர் எந்த நீதிமன்றத்தை அணுகுவாரு? இதுக்கப்புறம் எந்த நீதிமன்றத்தை அணுகுவாரு? உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்ப எந்த நீதிமன்றத்தை அணுகுவாரு? இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெண் முதல்வரை தாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது ஒரு பெண் முதல்வரை இவங்க எல்லாரும் ஒண்ணா அரசியல் கட்சி, அனைத்து தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சி, சாதாரண டிராபிக் ராமசாமி முதற்கொண்டு அவங்கள டிராபிக் ராமசாமி முதற்கொண்டு அவங்கள துஷ்பிரயோகம் பண்றாங்க. அது எனக்கு பிடிக்கல. அது அதாவது உச்ச நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றம் பணம் வாங்கிடுச்சு, உயர் நீதிமன்றம் பணம் வாங்கிடுச்சு அவர் சொல்றாரு. உயர் நீதிமன்றத்தை அவமதிக்கிறாரு, உயர் நீதிமன்றத்தை அவமதிக்கிறாரு. நீங்க அதை அலோவ் பண்ணிருக்கீங்க. உயர் நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்காரு, பணம் வாங்கிருக்காரு, அதை நீங்க அலோவ் பண்றீங்க. நான் எப்படி ஒத்துக்கிற முடியும்? அவர் எப்படி உயர் நீதிமன்றத்தை அவர் மதிக்கிறார்? உயர் நீதிமன்றத்தை யார் பேசுறது கேட்காது. ஒரு நிமிஷம், ரெண்டு எடுப்பில் அவர் கேட்கிற கேள்வி ஒன்று நியாயமான கேள்வி. நான் முடிச்சிடுறேன். நீங்க நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்து தான் வழக்குகளை ஜெயலலிதாவிற்கு குமாரசாமி தண்டனை கொடுத்த பொழுது அதை வரவேற்றீர்கள். சட்டம் தன் கடமையை செய்தது அப்படிங்கிறீங்க. அவர் நிரபராதி நீங்க இல்ல, நான் சொல்றது பொதுவாக இன்றைக்கு ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு நீங்க ஒரு மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகிறீர்கள். சட்ட ரீதியிலான அத்துணை நகர்களும் சரியானது, அதில் மாற்று கருத்தில்லை. நாங்கள் எதிர்பார்க்காத அல்லது நாங்கள் விரும்பாத ஒரு தீர்ப்பு வருகின்ற பொழுது நீதித்துறைக்குள் உள்ளர்த்தம் கற்பிப்பது அல்லது நீதிபதிகள் பணம் வாங்கி கொண்டார்கள் என்று சொல்வது எந்த அளவில் ஏற்புடையது, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சொல்லாதீங்க, நான் சொல்றேன், வீட்டு மூலமா கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் முடிச்சிருங்க. அதே நேரத்தில் நான் அழைத்திருக்கக்கூடிய 4 சிறப்பு விருந்தினர்களும் நாங்கள் மதிக்கிறோம். 4 பேரும் மிக முக்கிய ஆளுமைகள், வயதிலும் பொறுப்புகளிலும் எங்களை விட மிகப்பெரியவர்கள். சாதாரணமான என்ற வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் வயதில் பெரியவர், அவர் வயதில் பெரியவர். நல்லது, நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான உயர் நீதிமன்றத்துக்கு அவரே உயர் நீதிமன்றத்தை அவரே அசிங்கம் பண்றாரு. அத நீங்க அதற்கான கண்டனம் உயர் நீதிமன்றத்தை அவரே அசிங்கம் பண்றாரு. இல்ல உங்கள சொல்லல இன்டிவிஜுவலா நம்ம எல்லாரும் சட்டத்தை மதிக்கிறோம். அப்சல்யூட்லி ப்ளீஸ். அப்ப நீங்க ஜனநாயகத்தின் சட்டத்தை மதிக்காதவங்க நம்ம ஏங்க ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் மதிக்காதவர்களை நாம் மதிக்க முடியாது. ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் மதிக்காதவர்களை நாம் மதிக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிரேன் ப்ளீஸ். நான் ஐயா ஒரு நிமிஷம், நான் இல்ல ப்ளீஸ் மக்களுக்கு நல்ல கருத்து போய் சொல்ல நினைக்கிறேன். ப்ளீஸ் நம்ம அடுத்த தளங்களுக்கு நகரலாம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு போயிடுறேன். கடைக்கோடி மனிதனுடைய கடைசி நம்பிக்கையா இருப்பது நீதிமன்றங்கள் மட்டுமே. அதற்குள்ள எல்லா கட்சிகளுமே விமர்சனங்கள் வைத்திருக்கிறது. இன்றைக்கு டிராபிக் ராமசாமி வைத்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் மீதான ஒரு பார்வையோடு விமர்சனம் வைத்தால் அது தவறு என்று எப்படி நீங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்வது? ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் கண்டனத்திற்குரியதும் கர்நாடகம் என்பதாலேயே தண்டித்து விட்டார்கள், காவிரி பிரச்சனைக்காக தண்டித்து விட்டார்கள் என்று குமாரசாமி தீர்ப்பை கொச்சப்படுத்தியதும் கண்டனத்துக்குரியது. நீதிபதிகளுக்கு யார் உள்ளர்த்தம் கற்பித்தாலும் அது கண்டனத்துக்குரியது. நான் அதுக்குள்ள போகிறோம்னா நம்ம அடுத்த தளத்துக்கு போகலாம். தயவு செய்து என்னுடைய கேள்வி என்பது, பலமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அஇஅதிமுக கோட்டையாக இருக்கிறது என்ற அஇஅதிமுக வாதம் உண்மை என்று சொன்னால், சென்னையில் பலம் வாய்ந்த தொகுதியாக இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதியை தேர்ந்தெடுப்பதன் காரணம் என்ன?
மற்ற தொகுதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு சற்றே அவங்க கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். சற்றே அச்சமா நமக்கு பலமாய்ந்த தொகுதி அப்படின்னு இருக்கக்கூடிய தொகுதி எல்லா கட்சிகளும் அதை செய்கிறது வாதிக்கலாம். இன்றைக்கு அதை தாண்டி தமிழகம் முழுவதுமே அதிமுகவின் கோட்டை என்று நீங்கள் வாதம் வைக்கின்ற பொழுது வேற ஏதாவது தொகுதியை தேர்ந்தெடுக்காமல் ஆர்கே நகரை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன? அதாவது ஒரு இயக்கத்தினுடைய தலைவி தமிழகம் மக்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்வராக இல்லாத போது தமிழக மக்கள் முதல்வர்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுத்துருந்தோம். அதை சரியாக அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்றாலும் ஜெயிக்கக்கூடியவங்க. அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது வர வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அவங்க பக்கத்தில் இருக்க இந்த தொகுதி எடுத்துக்கிறாங்க. நம்ம அடுத்த ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாதிக்கலாம். திரு டிராஃபி ராமசாமியிடம் ஒரு கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீர்கள். அதிமுகவை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து, பாஜகவையும் எதிர்த்து தான் போட்டியிட்டீர்கள். அதிமுகவை மட்டும் எதிர்த்து போட்டியிடவில்லை. நாங்கள் திமுகவும் நின்றது, பாஜகவும் நின்றது. அப்போ திமுகவையும் சேர்த்தே எதிர்த்து போட்டியிட்ட நீங்கள் மிக சில மாதங்களுக்குள் அதிமுகவை எதிர்ப்பதற்கு திமுகவின் ஆதரவை கோருவது அதற்கான உரிமை இருக்கிறது. அது எந்த தார்மீக அடிப்படையில் கோருகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் இடைவெளிக்கு போகிறேன். இடைவெளிக்கு முடிந்த பிறகு உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்பு வரை திமுகவை எதிர்த்தார் டிராஃபிக் ராமசாமி. இப்பொழுது ஏன் திமுகவிடம் ஆதரவு கோருகிறார் என்று பரவலாக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அவரிடம் விடை கேட்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட இருக்கும் ஆர்கே நகர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தளத்தில் சமூக வலைத்தளங்களில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை என்னவாக பதிவு செய்திருக்கிறார்கள் பார்த்துவிட்டு வாதத்திற்குள் செல்லலாம். சமூக வலைத்தள கருத்துக்கள். ரமேஷ் கோவிந்தராஜ் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுக ஒன்றும் எதிர்க்க முடியாமல் இல்லை, இவர்கள்தான் தேர்தல் ஆணையத்துடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளனர், தேர்தல் ஆணையம் சரியில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இடும்பவனம் கார்த்திக் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் போனால் 2016 தேர்தலில் அதிக சீட்டுகள் கேட்க முடியாது என்பதுதான் எல்லா கட்சிகளின் சிந்தனையும். இல்லாவிட்டால் தனி ஒரு மனிதர் ஒரு டிராஃபிக் ராமசாமியை போட்டியிடும் போது இவர்களுக்கு என்ன வந்ததுன்னு கேட்டிருக்கிறார் இடும்பவனம் கார்த்திக். ஆஷிக் ரஹ்மான் தீன் இடைத்தேர்தல் என்றாலே அதில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்ற நிலை உருவாகி உள்ளது, அதை ஒரு காரணமாக சுட்டிக்காட்டுகிறார். வாசகன் ரிஃபாயி திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வது வாடிக்கை, பாம்பின் காலை பாம்பறியும், அதனாலவே அவர் போட்டியிடல அப்படின்னு இருக்கிறாங்க. வீண் செலவு எதுக்கு என்றுதான், எப்படியும் பணமழை பொழியும், தோல்வி 2016 பாதிக்கும் என்றே பின்வாங்குகின்றன கட்சிகள். மணி தியாகு பெரும்பாலான பெரும்பாலான கருத்துக்கள் இவ்வாறே இருக்கின்றன. அனைத்து கருத்துக்களும் இந்த அளவில் இருக்கிறதுனால நம்ம சமூக வலைத்தள கருத்துக்களை தாண்டி வாதத்திற்கு செல்லலாம். திரு ராமசாமி, நான் ஒரு கேள்வியோடு போனேன். நீங்கள் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுகவையும் சேர்த்து எதிர்த்து போட்டியிட்ட நீங்கள் மிகச் சில மாதங்களுக்குள் திமுகவோடு ஆதரவோடு அதிமுக எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? அதாவது நீங்கள் திமுக அதிமுக ரெண்டுமே இதுதான், அதை நான் இது விமர்சனம் பண்ண விரும்புகிறேன். சார், இன்னைக்கு நான் எடுத்துருக்கிற பாயிண்ட்டு மக்கள் மத்தியில் லஞ்ச ஊழல் ஓப்பனாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. சார், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. ஆகையினால் அந்த கருத்தை கொண்டு திமுகவுக்கும் ஓட்டு இருக்குது ஆர்கே நகரில். சார், நான் போய் வேட்பாளரை கேட்கறத விட இவங்களும் தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, தலைவரை கேட்க தப்பு கிடையாது. அப்சல்யூட்லி உங்களுடைய உரிமை சரியானது. இல்ல, நீங்க கேட்கக்கூடிய உரிமை, நீங்க போட்டியிடக்கூடிய உரிமை இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரிடத்தில் அதற்கான ஆதரவை கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது. என்னுடைய கேள்வி, இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுது கூட ஊழல் லஞ்சம் அதிகரித்து விட்டது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. இதே குற்றச்சாட்டை அதிமுக திமுகவை நோக்கி வைக்கிறது. இல்ல, நான் முடிச்சிடறேன். அவர்கள் மீதும் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அது ஊழலா இல்லையா, நிரபராதியா, குற்றவாளியா என்பது நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் இவர் ஏன் அதிமுகவின் மீதான ஊழலை மட்டும் பேசுகிறார், திமுகவின் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டை குறித்து ஏன் பேச மறுக்கிறார்னு ஒரு பொது வெளியிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் வருகிறது. இன்னைக்கு 2G மேட் எடுத்தது நான் தான், தயாநிதி டெலிஃபோன் எடுத்தது நான் தான், சிபிஐ இது பண்ணேன், நான் எடுக்காதில்லை, இன்னும் முடியல வழக்குகள். இது முடிஞ்சு போன வழக்கு திரும்ப நடந்திருக்குது, நல்லா ஓப்பனாக தெரியுது. இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது. 2 பேர் லஞ்ச ஊழல் தான், அது சந்தேகமே. அப்போ ஒரு 2 பேர் லஞ்ச ஊழல்ங்கிற உங்களுடைய பார்வை இன்னைக்கு தேதிக்கு 2 பேர் லஞ்ச ஊழல்ங்கிற உங்களுடைய பார்வை இருக்கட்டும். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லஞ்ச ஊழல் கட்சியை எதிர்த்து உங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான் கேட்கிறேன், உங்களுடைய குற்றச்சாட்டின் ஒரு லஞ்ச ஊழல் கட்சியை எதிர்ப்பதற்கு இன்னொரு லஞ்ச ஊழல் கட்சியாக நீங்கள் குற்றம் சாட்டும் ஒரு கட்சியினுடைய ஆதரவை கோருவது இன்னைக்கு லஞ்ச ஊழல் நினைக்காதீங்க. இப்பவும் சொல்றேன், எல்லாமே நடுக்க எடுக்க முடியும். இன்னைக்கு
அந்த லஞ்ச ஊழல் வெளிச்சமாக எடுத்தனால வேட்பாளர்ன்ற முறையில் வாக்காளர் ஓட்டு கேட்குறது உரிமை. அது எந்த கட்சி கொலைகாரனுக்கும் ஓட்டு இருக்குது. அவன் கொலை பண்ணிட்டான் அதனால் ஓட்டு கேட்க சொல்ல முடியாது, அவனை ஓட்டு பார்க்க சொல்ல முடியாது. அந்த அடிப்படை உரிமையில தான் கேட்கறேன் வழியா வேற எதுவுமே கிடையாது. திருமதி வசந்தி, இப்போ இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டிடுவா எங்களுடைய நேரம் விரயம் மற்ற எல்லா விஷயங்களும் எங்களுடைய சக்தியை விரயப்படுத்த வரும்போது பொது தேர்தலை நோக்கி நாங்கள் எங்கள் தொண்டர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கணும் ஒரு வார்த்தை வைக்கிறீங்க, ரைட்? நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கினால் நேர விரயம் இருக்கிறது, மற்ற விஷயங்கள் இருக்கிறது. இன்னொருவர் இறங்கி இருக்கிறார், நீங்கள் மிக பிரதானமாக எதிர்க்கக்கூடிய அஇஅதிமுக எதிர்த்து அவர் களமிறங்கி இருக்கிறார். அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அவர் உங்களிடம் ஆதரவு கேட்கிறார். மிக வெளிப்படையாக உடனடியாக நான் ஆதரவு கொடுக்க தயார் இல்லை என்று சொல்லாமல் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் எல்லா கட்சிகளும் ஆதரித்தால் டிராபிக் ராமசாமியினுடைய நோக்கம் நிறைவேறும் என்று சொல்வது இது எந்த அளவிற்கு சாத்தியமானது? எல்லா கட்சிகளும் ஆதரிப்பார்களா? எந்த அளவிற்கு இது சாத்தியம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை கேட்டதற்கு பேராசிரியர் அவர்களோடு கலந்து கொண்டு சொல்கிறேன் என்கின்ற சரியான பதிலை தான். அது எதை சம்மந்தப்பட்டு கேட்டாலும் இது மடம் கிடையாது. நானே ஒருத்தரை பதில் சொல்றதுக்கு நான் இவர் தான் சோன்சோ இப்படின்னு சொல்லிட்டு போறதுக்குங்கிறதுல தலைவர் என்றைக்கும் தெளிவாக இருக்கிறார். எதற்கு யாரை கேட்டு செய்ய வேண்டும், பொதுக்குழுவை கூட்ட வேண்டுமா, செயற்குழு கேளுங்க. அப்படித்தான் ஒரு முறையான பதிலை தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதுல வந்து என்ன தவறு இல்ல? அதான் கேக்குறேன். எல்லா கட்சிகளும் ஆதரவளித்தால் நான் ஆதரவளிக்க தயார் என்று சொல்லக்கூடிய நீ கேளுங்கன்னு சொன்னாரு என்கிட்ட. ஆதரவளித்தான்றது தப்பு. எல்லா கட்சியும் கேளுங்கன்னாரு என்கிட்ட. அவருடைய பேட்டி இப்ப பாத்துட்டு வந்து அதனால கேக்குறேன். நீங்க ஒருவேளை தவறு தான் நீங்க திருத்துங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா எல்லா கட்சிகளும் ஆதரவளித்தால் அவருடைய கேட்காதீங்க, எல்லாரையும் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, ரைட்? எல்லா கட்சியும் ஒரு நிமிஷம். நீங்க வந்து அதாவது சட்டத்தை மதிக்கல, நீதிமன்றத்தை மதிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் கேட்குறேன், வந்து இவர் வந்து சட்டத்தை மதிக்கல, நீதியை மதிக்கல, அவங்க கொடுத்த இதை வந்துட்டு எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வரவில்லை என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகமோ ஒரு தனிப்பட்ட டிராபிக் ராமசாமியோ சொன்னால் அது உண்மை. ஆச்சாரியா அவர்கள் அரசாங்கத்தாலே நியமிக்கப்பட்ட அரசு வழக்குரைஞர். அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வாதத்தை கூட கேட்காமல் அவ்வளவு அவசரமாக சொல்லியிருக்கிறார் என்று. கர்நாடக நீதிமன்றம் இப்போது அவர்கள் கர்நாடக சட்டமன்றம் அவர்கள் இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் சுப்பிரமணியன் அவர்கள், இத்தனை விஷயத்திலே தவறு நடந்திருக்கிறது என்று. நம்மளுடைய லீடிங் பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஆனந்த விடலை திருமாவேலன் அவர்கள் கட்டுரை எழுதி காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களா? இவர்கள் எல்லாரும் எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களா? எங்கள் கட்சியில் இருந்து வந்தவர்களா? அவர்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறதா? பத்திரிகைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் 4 பக்கம் விளம்பரம் கொடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறை சொல்கிறது. சட்டத்தை மதிக்காமல் நீதிமன்றத்தை மதிக்காமல் இருப்பதற்கு என்ன வந்தது? நான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கேட்கிறது அது புரியுது. இந்த அரசியல் அந்த நீதித்துறை சார்ந்து தீர்ப்பு சார்ந்து மிக விரிவாக இதே அரங்கில் விவாதம். அந்த தீர்ப்பை குறித்து தீர்ப்பில் இருக்கக்கூடிய அத்துணை சாதக பாதகங்களையும் உங்களுடைய கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் பிரசன்னா வந்திருந்தார், பக்கமாக விவாதித்தார். மிக அதிகமான நேரம் அவருக்கு தான் கூட அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஒருவர். இன்றைய சூழலில் இன்றைய கேள்வி என்பது நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு ஒன்று வந்துவிட்டது. நீங்கள் அதில் முரண்படலாம், விமர்சிக்கலாம். மேல்முறையீடு செய்வதுதான் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி, உரிமை. மக்கள் மன்றத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்களை முன்வைத்து மக்களை வென்றெடுப்பதற்கான சூழல்களை நீங்கள் ஏன் அதை நோக்கி நகரவில்லை அப்படிங்கறதான். நகரவில்லைன்னு எப்படி சொல்றீங்க? அதை நோக்கி தானே நகர்ந்துட்டு இருக்கோம். அதுதான் திருப்பி வைக்கக்கூடிய கேள்வியா போச்சுங்க. அண்ணன் வந்து அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்காக கூப்பிடும்போது ஒருவேளை நேற்றைக்கு பூண்டியிலே வந்து இந்த கூட்டத்தை பாருங்க, மக்களை நோக்கி தானே போறோம். மக்கள் இடத்துல தானே அண்ணன் தளபதி அவர்கள் இந்த முடிவை அப்படிங்கிறது வரவில்லைன்னு எந்த கருத்தை வச்சு சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது தேர்தலில் போட்டியிடவில்லைங்கிறது. இந்த தேர்தலை போட்டியிடுறதுனால மட்டும் அதை செய்யறது இல்லைங்க. எப்படி செய்ய வேண்டும் என்று எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கட்சி தலைவர் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதை நோக்கி திமுக தலைவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது இன்னொரு புறம் வேறு மாதிரியான ஒரு பார்வையோடு பார்க்கப்படுகிறது. அவர் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லது பொதுவெளியில் சிந்திக்கக்கூடிய சிலர் கூட அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியானது. காரணம், இந்த தேர்தலில் எப்படியும் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும், அவர்கள் அபரிமிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் ஏற்கனவே பிரிந்திருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்று சேர்ப்பதற்கான அவர்கள் முயற்சியில் தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். திமுக மேலும் பலவீனமாக இருக்கிறது அல்லது அதிமுக மேலும் பலமாக இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி விடும். அதற்காகவே அவர் புறக்கணிக்கிறாங்க ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதுதான் நிதர்சனம். இல்லை, அது வந்து அந்த திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது ராஜதந்திரமான முடிவு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து அதுக்கு நேர் எதிராக தான் இருந்திருக்கு. மிக முக்கியமாக வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திருச்செந்தூரில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் வந்து
மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு தேர்தல். ஏன்னா அதிமுகவுடைய பிரச்சார பீரங்கியா வந்து ஜெயலலிதா வர்றாங்க, திமுகவுடைய பிரச்சார பீரங்கியா வைகோ இருக்காரு. அந்த மிக கடுமையான ஒரு போட்டி நடந்த தேர்தலில் வெறும் 1700 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக ஜெயிச்சுது. அதிமுக ஆளுங்கட்சியில் இருக்கும்போது திமுக கொடுத்த கடுமையான போட்டியின் காரணமாக நீங்கள் ஆரம்பத்தில் முதல் சுற்றிலே கேட்ட மாதிரி அந்த வித்தியாசங்கிறது வெறும் 1700 ஓட்டு. அந்த 1700 ஓட்டு அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய எதிர்க்கட்சி அரசியலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அப்படியான ஒரு வெற்றியை, அப்படியான உழைப்பை செலுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து திமுக தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் அவங்க போட்டியிடாமல் இருக்கிறதுக்கு தான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து செய்த அந்த 10 ஆண்டு கால அல்லது 15 ஆண்டு கால அரசியல், அதாவது இடைத்தேர்தலை எப்படி அணுகுவது என்பதை அந்த புதிய ஒரு ஃபார்முலா வந்து இவங்க வந்து சாத்தான் குளத்தை குறை சொல்லுவாங்க, இவங்க திருமங்கலத்தை குறை சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்குமே அதில் சரியான அளவுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு வந்து திமுக வந்து போட்டியிட முடியாத ஒரு சூழல் வந்து திமுகவே வந்திருக்கிறது. காரணம் வந்து மக்கள் வந்து இந்த வாக்குக்கு பணம் அப்படிங்கிறதுக்கு கரப்ட் ஆகிட்டாங்க, அல்லது மக்கள் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை கரப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுடைய முடிவுக்கு அடிப்படையாக இருக்கு. நான் ஒரு இதை இப்படி மாற்றி சிந்தித்து பார்த்தால், ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சாதாரண டிராஃபிக் ராமசாமி இவர்கள் ஏன் போட்டியிட மறுக்கிறார்கள், இந்த இது ஒருவேளை அச்சம் என்று எடுத்துக்கொண்டால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்பது ஒருவேளை நாளைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவர் போய் இன்னைக்கு சந்தித்து வந்திருக்கிறார், திமுகவிற்கான வாக்குகளை செலுத்தக்கூடியவர்கள் டிராஃபிக் ராமசாமிக்கோ மற்ற புறக்கணித்திருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவிற்கு எதிராக ஒருவேளை திரு டிராஃபிக் ராமசாமி அவர்களுக்கு வாக்களித்தால் நான் கேட்ட அதே அளவிற்கு வித்தியாசம் என்பது சில 10,000 கூட வச்சுக்கங்களேன், 50,000 1 லட்சமோ கூட வச்சுக்கோங்க. அன்றைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட திரு டிராஃபிக் ராமசாமி 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்தார் என்ற ஒரு இமேஜ் ஏற்படுத்தப்பட்டால் அது ஜெயலலிதாவிற்கும் பின்னடைவு என்ற அச்சம்தான் ஏன் திமுக போட்டியிட மறுக்கிறது என்று மிக உரத்த குரலில் அதிமுகவை கேட்க வைக்கிறதா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து யார் வேண்டாலும் போட்டியிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் பிறந்த குடிமகர்கள் யாராக இருந்தாலும் போட்டியிடலாம். அதில் இவர் போட்டியிடுறாரு. அது மாதிரி இன்னும் நிறையா சுயேட்சைகளும் இடுவாங்க. அப்போ இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் போய் எல்லாத்தையும் கேட்கறதுனால நமக்கு வந்து அதுலேயும் இவர் இந்த கேஸுகள் எல்லாம் போட்டு பிரபலமாக இருக்கிறதுனால இவர் அந்த இதுக்கு வர்றது வந்து அதிகமாக பேசப்படுது. இனி சுயேட்சைகள் கூட அதில் போட்டியிடுவாங்க எல்லாரும். அப்போ அந்த சுயேட்சைகள் கூட அது மாதிரி வரலாம். அதனால் நான் சொல்கிறது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் மனங்களில் குடிகொண்டவர்கள், மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள், மக்கள் நலத்திட்டங்களை இப்போ சென்னக்கூடியவர்கள் பண்ணுவாங்க. இதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கே உறுப்பினர் இருக்காங்க, அவங்களுடைய வாக்கு இருக்குது. டிராஃபிக் ராமசாமி இருக்கிறாருன்னா இப்போ அவருக்கு வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்கிறத நம்ம சொல்ல முடியாது, மக்கள் தான் வாக்களிக்கணும். ஆனால் கட்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கட்சிகளுக்கு உறுப்பினர் இருக்காங்க, அங்கத்தினர் இருக்காங்க. அப்போ அவர் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார், நான் தலைவர் சொன்னால் அந்த உறுப்பினர்கள் போடுவாங்கல்ல, அதனால தான் தலைவரை போய் பார்த்தேங்கிறாரு. அது சரியான வாதம், அவருடைய வாதம், அது தப்பு இல்லை. ஆனால் இங்கே உறுப்பினர்களே உள்ளவர்கள் நிக்காதுதான் விந்தையாக இருக்கு. அதுக்கு பல கருத்துக்களை சொல்றாங்க. ஆனாலும் இந்த நிலை வந்ததற்கு அவரவர்களே தான் காரணம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை வச்சு நான் ஒரு கேள்வி முடிச்சிடறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிடுகின்ற பொழுது அவர் பெற்ற வாக்குகள் 1,05,328. அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவர் பதவியிலக்க நேர்கிறது. ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தல் போட்டியிட்ட எஸ் வளர்மதி சில ஆயிரங்கள், கிட்டத்தட்ட 1,51,561 வாக்குகள், ஒரு 49,000 சொச்சம் வாக்குகள் தான் அதிகமாக பெறுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 4 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனைகள் எதிர்க்கவே முடியாத சக்தியாக எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக இமாலய வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஒன்று, திமுக அதே ஆனந்தன் 63,840 வாக்குகள் பெற்றிருக்கிறார் செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட பொழுது. வளர்மதி எதிர்த்து போட்டியிடுகின்ற பொழுது அவர் பெற்ற வாக்குகள் 55,045. வித்தியாசம் அவர்களுக்கும் மிக குறைவு. அப்போது நீங்கள் இவ்வளவு மிக வீரியத்தோடு செயல்பட்டும் கூட ஸ்ரீரங்கம் அதிமுகவினுடைய இன்னொரு கோட்டை, அப்படி இருக்கின்ற பொழுதும் கூட அந்த வித்தியாசங்கள் மிக குறைவாகத்தானே இருந்தது. அதுதான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். அது இப்பவுமே நான் உங்களுக்கு திரும்ப சொல்றது என்ன, திமுகவுடைய தொண்டர்கள், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த திமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் தான் நான் முதல் கேள்வியிலே உங்களை கேட்கிறேன். அதனால திமுகவை பொறுத்தவரை, திமுக அருமை சகோதரி சொன்னதை போல 2 முறை திமுக ஜெயிச்சிருக்கு, 2 முறை காங்கிரஸ் கூட்டணியோட ஜெயிச்சிருக்கு, 5 முறை அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப இவங்களுடைய ஓட்டு அங்கே இருக்கு, கணிசமான ஓட்டு இவங்களுடைய ஓட்டு இருக்கு. அதை நம்பி இவர்கள் நிக்கலையேங்கிறது தான் இப்ப எங்களுடைய கேள்வி எல்லாம் நீங்க கேட்டது மாதிரியே. நான் திரு முத்துக்குமார் அவரிடம், ஒருவேளை திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் ஆதரவு கேட்கிறார், திமுக ஆதரவு கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளார், ஒருவேளை ஆதரவு கொடுக்கிறார்கள், அவர் கணிசமான வாக்குகளைத்தான் பெற முடிகிறது அவரால் என்று எடுத்துக்கொண்டால் அது திமுகவிற்கு ஏற்பட்ட மறைமுக தோல்வியாக எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அச்சமும் கூட, ஒருவேளை அந்த எண்ணமும் கூட திமுக உடனடியாக அவருக்கு ஆதரவு கொடுக்க தயங்குவதற்கான காரணியாக இருக்குமா? நான் ஆதரித்த வேட்பாளர் மிகச்சிறப்பு வாக்குகளை தான் பெற முடிகிறது அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவிற்கான தோல்வியாக மாற்றி
சொல்லப்படும். நிச்சயமாக அப்படித்தான் பார்க்கப்படும். நிச்சயமாக. அவர் வெற்றி பெற்றாலும் அது திமுகவிற்கான வெற்றியாக கூட பார்க்கப்படும். இந்த இரண்டுமே இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான அந்த தயக்கமும் கூட திமுகவிற்கு இருக்குமா? இல்ல, அதாவது இது திமுக வந்து திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாம இருக்கிறதுக்கும் டிராபிக் ராமசாமி போட்டியிடறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனா திமுகங்கிறது நாளைக்கு ஆளுங்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால வந்து கொண்டு வர தேர்தல் எல்லாம் போட்டியிட்டு அவங்களுடைய பலனை வந்து தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும் வேண்டிய அவசியம் வந்து திமுகவுக்கு இல்லை. ஏன்னா வந்து சமீபத்தில் தான் ஸ்ரீரங்க இடைத்தேர்தலில் அவங்க தங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. அதனால இதில் அவங்க போட்டியிடாம இருக்காங்க. ரெண்டாவது வந்து இவர் வந்து டிராபிக் ராமசாமிங்கிறவர் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அல்ல. அவர் வந்து ஒரு குறியீடு, அவரே ஆயுதம் அல்ல. அதனால வந்து அவரையே நம்பி அவருக்கான எல்லா ஆதரவுகளையும் வந்து திமுக கொடுக்கும், அவர்கிட்ட எல்லா ஆதரவையும் கொடுத்துட்டு நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இதுக்கு முந்தைய தேர்தல் ஏற்காடு இடைத்தேர்தலாகட்டும் அல்லது திருவரங்கம் இடைத்தேர்தலாகட்டும் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் அது திமுகவின் சார்பில் மட்டும்தான், மற்ற வேட்பாளரை பொது வேட்பாளராக அவர்கள் ஆதரிக்கவில்லை. திமுகவின் வேட்பாளரை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று மிக வெளிப்படையாக பகிரங்கமாக திரு கருணாநிதி அவர்கள் எல்லோருக்கும் கடிதம் எழுதினார். திமுக வேட்பாளரை பொது வேட்பாளராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியை அவர் கடந்த தேர்தல்களில் செய்திருக்கிறார். 2 இடைத்தேர்தல்களிலும் அவர் செய்த ஒரு சூழலில் திமுக வேட்பாளரை மிக வெளிப்படையாக பாமகவிற்கோ பாஜகவிற்கோ தேமுதிகவிற்கோ ஆதரிக்க தயக்கம் இருக்கும். ஆனால் டிராபிக் ராமசாமிக்கு நிச்சயமாக அந்த ஒரு பிரச்சனை இருக்காதுங்கிற பட்சத்தில் ஏன் திமுக அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்ற பொழுது அவர் ஒரு பொது வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான மற்ற முயற்சிகளை ஒரு பெரிய அரசியல் கட்சி தான் வந்து அந்த முன்முயற்சியை எடுக்கணுமே தவிர டிராபிக் ராமசாமி போய் கேட்கறது மூலமா அந்த ஆதரவை செய்ய முடியாது. அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தானாக விரும்பி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவருக்கு ஆதரவு தருவதுதான் வந்து பொது வேட்பாளருக்கான ஒரு சரியான அடையாளமா இருக்குமே தவிர இவரே போய் ஆதரவு கேட்கிறது எப்படியுமே அது இரண்டாம் பட்சம் தான், ஒரு மாற்று குறைவு தான். இல்ல ஒருவேளை திமுக போட்டி இருந்தால் பாமகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். திமுக புறக்கணிக்கிறது, மற்ற கட்சிகளும் புறக்கணிக்கிறார்கள். ரைட், திமுக பிரதான எதிர்க்கட்சி புறக்கணிக்கிறது, நாமும் புறக்கணிப்போம். திமுக டிராபிக் ராமசாமி ஆதரித்தால் மற்ற கட்சிகளும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக ஏற்படும் தானே? நிச்சயமா. அதாவது தோல்விக்கு தனியா பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது இல்ல. திமுகவும் வந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல பாமக ஆதரிக்கலாம், தேமுதிக ஆதரிக்கலாம், மற்ற கட்சிகளும் ஆதரிக்கலாம். அதாவது திமுக பங்கு பெறல இந்த தேர்தலில் நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் சொன்னதுனால பாமக புறக்கணிக்கிறோங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து we are not setting a trend or அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இல்லை. தங்களோட முதல்வர் கேண்டிடேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேமுதிக தலைவர் நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்கிற இவங்களுக்கு தான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறார். சீமான் கூட நான் தான் அடுத்த முதல்வர் தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஏன் அவங்கெல்லாம் வந்து ஒரு முதல்வராக நின்று எதிர்த்து நின்று அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல தருணமாச்சே. அதுவும் நாங்கள் விலகி இருக்கும்போது எங்களோட ஓட்டுகளும் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி திமுக ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கே. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த வாய்ப்பை விட்டுட்டு அயனான வாய்ப்பை ஏன் அவங்க விடணும்? நாங்க ஏன் ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்றோம்? எல்லா பழியையும் திமுக மேலே போடலான்னு இப்படி கேள்விகளை மறிக்க அவர் வாயிலிருந்து என்ன எடுக்க முயற்சி பண்றீங்க? நீங்க மத்தவங்களை பத்தி கேட்கணும். ஹலோ சீமான், வேற ஐயோ அன்புமணி ராமதாஸ் இதுல நின்னு முதல்வர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு விஜயகாந்த் வாங்க சொல்லுங்க. நீங்க அவங்களை எல்லாம் விட்டு திமுக மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, ஒரு கட்சி மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு நான் பதில் சொல்ல கூட தயாரில்லை என்று அன்புமணி ராமதாஸினுடைய கடிதத்திற்கு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். அவருக்கு கடிதம் எழுத கூட தகுதியை பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த இடத்தில் தகுதியின் அடிப்படையில் அடுத்த முதலமைச்சராக அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால முதல்வர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தன்னைத்தானே முதல்வர்னு சொல்றாங்க. இது நல்ல வாய்ப்பு இல்ல. நான் எந்த குறையும் சொல்ல, அவங்க கட்சியை நான் குறைத்து மதிப்பிடவே இல்லை. எல்லா மரியாதையோடும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு உண்டான தைரியம் இருக்கும்போது திமுக யாரோடய சேராத, அதிமுக யாரோடய சேராதன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லுவாங்க. ஏன் அவர் வந்து தன்னோட முதல்வர் கேண்டிடேட்டை நிறுத்தி இந்த முதல்வர் கேண்டிடேட்டுக்கு அது முழுமையாக விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியதுதான். ஒரு வாக்கு வங்கி இல்ல, நம்ம போட்டியிட முடியும். தனியா இருந்து முதல்வர் கேண்டிடேட் சொல்றோம். தனியா நின்னு வாக்கு வங்கி இல்லாமலா சொல்லிருப்பாங்க. நம்ம நிறைவாக இந்த இடைத்தேர்தலின் முடிவுகள் என்னவாக இருந்தால் பொது தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும்? வரக்கூடிய பொது தேர்தல் முடிவு அல்லது எப்படி இருந்தாலும் பொது தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும்? இந்த இடைத்தேர்தலை பற்றி, இந்த விவாதத்தை பற்றி உங்களுடைய நிறைவு கருத்து? இடைத்தேர்தலுடைய முடிவினாலே பொது தேர்தல் முடிவு எந்த விதத்திலும் மாறுபட போவதில்லை.
ஒரு நிச்சயமாக இது ஒரு 4 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, குறிப்பாக இந்த ஒரு 6 மாத காலத்திலே எந்தவித தலைமையும் இல்லாமல் ஒரு பினாமி ஆட்சி நடந்து மக்களுக்கு எந்தவித நலத்திட்டங்களும் போய் சேராமல் நிர்வாகம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. லாண்டாடு எதுவுமே கிடையாது. எல்லா தரப்பிலும் லஞ்ச ஊழல் தலைவிரித்தாடுகிறது, விலைவாசி ஏற்றம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் மக்களிடத்திலே சென்று சொல்லி அதைத்தான் செய்து வருகிறோம். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் இந்த ஒரே ஒரு இடத்தினுடைய தேர்தலினாலே இது எந்த விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை பாதிக்க போவதில்லை என்பதுதான் உறுதி. நன்றி. நிறைவா கடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளுக்கும் வெற்றியை தந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மக்களின் முதல்வராக இருந்த 2004 தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதிலையும் முழுமையாக வெற்றி பெறுவார்கள். இதற்கு பின்னால் 2016 234 தொகுதியிலும் தனிச்சு நின்று வெற்றி பெறுவார்கள். அவர்கள் தான் தொடர்ந்து தமிழகத்துக்கு முதல்வராக இருப்பார்கள். ஏன் நான் குறுக்கிட்ல என்ன நிறைவு கருத்துங்கிறதுனால தான் நான் யார்ட்டையும் குறுக்கிடல. நான் குறுக்கிட்டு கொண்டிருந்தால் நேரம் அனுமதிக்க முடியும். இன்னும் 2 நிமிடங்கள் தான் நிற்கிறது. சுருக்கமாக அதாவது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இடைத்தேர்தல்கள் என்பது வரக்கூடிய பொது தேர்தலுக்கான ஒரு கட்டியம் கூறக்கூடிய ஒரு தேர்தலாக என்னைக்குமே இருந்ததில்லை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். 1965 இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்த பிறகு நடந்த ஒரு தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. அதன் பிறகு 1.5 ஆண்டுகளில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அதனால தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இடைத்தேர்தல் என்பது எந்த காலத்திலும் பொது தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்ததே இல்லை. நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலும் கூட பொது தேர்தலும் கூட பல இடங்களில் அப்படித்தான் இருந்திருக்கின்றன. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோல்வி வரலாறு எல்லாம் உண்டு. நிறைவாக வருகின்ற 2016 பொது தேர்தலின் போது 37 தொகுதி பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கக்கூடிய சூழலை உருவாகி இருக்கிறது. என்னுடைய வழக்கு மூலமாக நிச்சயமாக சொல்லுகின்றேன், ஒரு நல்ல அரசியல் மாற்றம், கூட்டணி ஆட்சி தத்துவம் தான் வரப்போகிறது, தனி கட்சி ஆட்சி வராது என்பதை நிச்சயமாக மக்கள் மத்தியில் என்று சொல்ல முடியும். நல்லது, நன்றி. 4 பேருமே உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு இந்திய ஜனநாயகம், ஒரு இந்திய குடிமகனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பயன்படுத்தி இந்த வயதிலும் கூட நீங்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளபடியே என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம். 4 பேரும் உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. இந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்பை மையப்படுத்தி ஒருபுறம் விவாதங்களும் மேடை பேச்சுக்களும் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க மக்கள் மன்றத்தை நாடி இன்றைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். மக்கள் மன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பது பெரும்பாலும் அறிந்ததாகத்தான், இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்றாகத்தான் கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. யார் ஆளும் கட்சியோ அவர்கள்தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முத்துக்குமார் பதிவு செய்திருக்கிறார். இந்த இடைத்தேர்தல் என்னவாக இருக்கும்? ஓரிரு வாரங்கள் தானே, காத்திருப்போம். இந்த அளவிலே நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.